வணக்கம். வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற பெயரில் தஞ்சாவூரில் வரும் 19ஆம் தேதி திமுக மகளிர் அணி மாநாடு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் வரும் 19ஆம் தேதி மாநில மாநாடானது நடைபெற இருக்கிறது. டெல்டா மண்டல மகளிர் மாநாடானது தஞ்சாவூரில் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி அவர்கள் தலைமையில் தஞ்சையில் மாநாடு நடைபெற இருப்பதாக தற்பொழுது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். வரக்கூடிய திங்கட்கிழமை, அதாவது 19ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் கழக முதன்மை செயலாளர் கே.என். நேரு முன்னிலையில் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி அவர்கள் தலைமையில் வெல்லும் தமிழ் பெண்கள் திமுக டெல்டா மண்டல மகளிர் அணி மாநாடானது நடைபெற இருப்பதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் வழியில் மகளிர் மேம்பாட்டுக்கான தொடர்ச்சியான திட்டங்களை வகுத்து 1.31 கோடி மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை, விடியல் கட்டணமில்லா பேருந்து பயணம், கல்வி கற்கும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம், வேலைக்கு செல்லும் மகளிருக்கான பாதுகாப்பான தோழி விடுதி, இந்தியாவிலேயே அதிக அளவாக 43% வேலைக்கு போகும் பெண்களை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதற்கான சூழல் என மகளிர் மேம்பாட்டுக்கான தொடர்ச்சியான திட்டங்களை வகுத்து வரும் முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் வரக்கூடிய 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பார் பிரித்ததோ படை பிரித்ததோ என்று சொல்லத்தக்க வகையில் வெல்லும் தமிழ் பெண்கள் திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடானது நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து தற்பொழுது டெல்டா மண்டலத்தில் அடுத்த கட்டமாக வரக்கூடிய ஜனவரி 19ஆம் தேதி நடைபெற இருப்பதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொள்வார்கள் என்றும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டை சிறப்பான முறையில் நடத்தி காட்ட வேண்டும், பெண்களை அதிக அளவில் இதில் பங்கேற்ப செய்வதற்கான நடவடிக்கைகளை டெல்டா மண்டல மாவட்ட செயலாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பொங்கல் பண்டிகை வர இருக்கக்கூடிய சூழலில் பொங்கல் பண்டிகைக்கு பின்பு இந்த மண்டல மாநாடானது நடைபெறும் என்றும் தற்பொழுது அதற்கான தேதியை திமுக தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது.